بسم الله الرحمن الرحيم. عن أنس بن مالك رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم زار أهل بيت من الأنصار فطعم عندهم طعاما فلما أراد أن يخرج أمر بمكان من البيت فنضح له على بساط فصلى عليه ودعا لهم. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழருடைய ஒரு வீட்டிற்கு சென்றார்கள். அவருடைய குடும்பத்தாரை சந்திப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அப்படி சந்திக்க சென்ற அந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுடையவரிடத்தில் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து வெளியே கிளம்புவதற்கு முன்னால் அவர்கள் நினைத்தார்கள், எனக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். இன்னும் அந்த குடும்பத்திற்காக வேண்டி துஆவும் செய்தார்கள். இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க ரஹிமஹுல்லா. 6080 நம்பர் ஹதீஸாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸினுடைய சுருக்கமான கருத்து என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு சந்திக்க போகிறாங்க. அவர்களை சந்திக்கிறாங்க. அங்கே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்காக வேண்டி உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அவர்கள் 2 ரக்காத் தொழுகிறாங்க. இன்னும் அவர்களுக்காக வேண்டி துஆவும் செய்கிறார்கள். துஆ செய்து முடிச்சுட்டு அங்கிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கமான கருத்து. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க. சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களது நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது தீனுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள், தீனுக்கு வளரக்கூடிய விஷயத்தில் மிகவும் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் முன் வந்து சந்திப்பார்கள். அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவரவர்களாக அவர்களுடைய வீட்டிற்கு போய் சந்திப்பாங்க. அவர்களுடைய பற்றி விசாரிப்பார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன என்பதாக கேட்பாங்க. அவர்களுடைய குழந்தைகளுடைய நிலைமைகள் என்ன என்பதாக கேட்பாங்க. அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன என்பதையும் விசாரிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக முன் வந்து இன்வால்வ் ஆகி அந்த குடும்பத்தினர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கும் வழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. வெறுமனே தான் நபி இறை தூதர் என்பதாக ஒரு இடத்துல அவர்கள் உட்கார்ந்து எல்லோரும் அவர்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கல. மாறாக இவர்கள் இறங்கி போய் வீடு வீடாக அவர்கள் சந்திப்பார்கள். சந்தித்து அவர்களை விசாரிப்பார்கள். அவர்களுடைய நிலைமையை அறிந்து கொள்வார்கள். அப்படித்தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அப்போ நபி அவர்களுடைய வழக்கம் என்னவாக இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், யாரையாவது ஒரு நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. அப்போ சந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுக்கு உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. அங்கே அவர்கள் சாப்பிட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்பதாக தெரிந்திருந்தது. ஆகையினால் அவர்களுக்கும் அவர்களுடன் வரக்கூடியவர்களுக்கும்
உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதை நிறைய ஹதீஸுகளில், இது போன்ற ஹதீஸுகளில் அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சரி, உணவு சாப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் உணவு சாப்பிடுவதாக இருந்தால் அங்கு என்ன நிலைமை, அதனுடைய உணவுடைய தயாரிப்பு நிலை என்ன, அது எப்படிப்பட்ட உணவு, சதகா, ஜக்காத்து, அன்பளிப்பு, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படி அவர்கள் விசாரித்ததற்கு பின்னால் தான் இந்த உணவை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் 2 விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. பொதுவாக நம்ம விருந்துக்கு ஒரு இடத்திற்கு சென்றோம் என்று சொன்னால், ஒரு இடத்திற்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கு சாப்பிட்டு விட்டு சலாம் சொல்லி விட்டு மட்டும் வந்து விடுவதல்ல, மாறாக அவர்களுக்காக வேண்டி துவா செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால் அது காட்டுவதற்காக வேண்டி, அதாவது தொழுது காட்டுவதற்காக வேண்டி, தொழுகையினுடைய நிலையை புரிய வைப்பதற்காக வேண்டி, இப்படித்தான் தொழுகணும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டினார்கள். துவாவும் செய்தார்கள். துவா அந்த வீட்டுடையவர்களுக்காக வேண்டி துவா செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு உணவு சாப்பிட்டு விட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த வீட்டுடையவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்தார்கள். அப்போ எங்கு சென்றாலும் அவர்களிடத்திலிருந்து நாம் ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்காக வேண்டி நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் நமக்கு யார் செய்தார்களோ உபகாரம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் இன்றைக்கு அவர்கள் சமைத்து வைத்த உணவை பற்றியே விமர்சனங்கள் செய்யப்படுகிறது, அந்த சாப்பாட்டை பற்றியே பேசப்படுகிறது. ஆனால் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யணும் என்கிற எண்ணம் யாரிடத்திலையும் வருவதில்லை. மாறாக ஒரு இடத்துல போய் நாம் சாப்பிட்டோம், விருந்தாக இருக்கட்டும், அல்லது கல்யாண திருமணத்தினுடைய நிலையாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது விசேஷங்களாக இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய பரக்கத்திற்கு, அவர்களுடைய அபிவிருத்திக்கு, அவர்களுடைய சிரமங்களுக்கு, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு, அல்லது அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருந்து வந்திருக்கிறது. இது அவர்களுடைய சுன்னத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுடையவர்களுக்கு துவா செய்தார்கள். எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் துவா செய்தல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருந்து வந்திருக்கிறது. எத்தனையோ வளமைகள் அவர்களிடத்தில் நடந்திருக்கிறது. எத்தனையோ சஹாபாக்களுக்காக வேண்டி துவா செய்திருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துவா செய்திருக்கிறாங்க. மற்ற ஏனைய சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அபிவிருத்தியை கருத்திலே கொண்டு அவர்கள் துவா செய்திருக்கிறாங்க. ஆகையினால் துவா செய்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் இப்படி வளமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் கிடைத்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தி அதிகமாக அவனை நினைத்து பார்த்து அவன் செய்த பாக்கியங்களுக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய வண்ணமாக யார் நமக்கு அதை உதவியாக செய்தார்களோ அவர்களுக்கும் நன்றி கடனாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.